இல்ல இல்ல காற்றுவில்லடி அருமையான படம், போய் பாருங்க. கடல்லாம் பட்டைய கிளப்பும். சூப்பர் படம். ஏன் ப்ரோ நீங்க சும்மா கீழே இல்ல கீழே ஜாக் இருக்கான் பாரு, இவன் தான் பொன்னியின் செல்வன் காவியம் இந்த ஜிப்சி கூட சேர்ந்து ஏன் சாமான கஷ்டம் இல்லங்க. வீட்டுல இருக்கிற சாமான சொன்னேன். மேட்ரு என்னன்னா, அப்போ எனக்கு ஒண்ணுல ப்ரோ, இப்போ ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, படம் பிடிக்குதுன்றது வேற, எதுக்கு சண்டையாச்சுன்னு மெயினா கேளுங்க. பாகுபலி எல்லாம் ஒரு படமான போயிட்டானுங்க. எனக்கு அதான் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஏன்னா பாகுபலினா காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி சில விஷயத்த சொல்லுவானுங்க, அப்பதான் டென்ஷன் ஆகும். சத்தியமா இல்ல. ஒரு அந்த கலருக்கு தெரியும் அந்த டைம். ஏன்னா நான் ஜிப்சி ஒரு தெரியல, ஜிப்சி அதுக்கப்புறம் இந்த இவனுங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல பாகுபலியில இதுல கேட்டா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற. பாகுபலியில சிஜிடா, நாங்க ஓஜிடான்னுதான் மயிர புடுங்கன்னா ஒருத்தன் கூட்டி கேட்டு இல்லங்க, ஒருத்தனை கூட்டி கேட்டு பாருங்க. லாஸ்டா பொன்னியின் செல்வன் எப்ப பாத்துன்னு, நான் இங்க தியேட்டருக்கு எடுத்து ஒரு வாட்டி பாத்துருக்க மாட்டானுங்க. ஆனா நீங்க இல்ல ப்ரோ, இல்ல அந்த டைம் இல்லடா கலர் அந்த டைம்ல இல்லடா அலெக்ஸ், மணிரத்னம் ஒரு காலத்துல சூப்பர் பிலிம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலுதான் சரியா. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. இப்ப ரீசெண்டா எல்லாம் நல்லதெல்லாம் கிடையாது. கடைசியா எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளு வந்து ஓகேவா எடுத்தது ஓகே கண்மணி தான். அதுக்கப்புறம் ஒன்னும் இது செக்கச்சவந்தாவனம் நல்லா இருந்துச்சு. பிரெஞ்சுக்கு பிடிக்கல ப்ரோ. இதுல படம் பார்த்துட்டு வெளியே வரும், நான் மயிர் படம்ன்றான், நல்ல படம் தான் அந்த மாதிரி இல்ல. அது கதை இருக்கிற கதை தானே, அது எடுக்கிற அந்த ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கிற. மணிரத்னத்தை எப்ப புதகுலியில ஏத்தனாங்கன்னா கமல் தான் நாயகன் பட்டு திரும்ப ஐயோ கடலு காற்றுவில்லடி எப்பா. ஆனா ப்ரோ இல்ல உண்மையிலே இல்ல கமல் 2 சம்பவம் ப்ரோ தொடர்ந்து. 2024 இந்தியனு சங்கருக்கு ஒரு பாலு, ஆல்ரெடி அது ஒரு பால் தான். ஆனா அதுக்கடுத்து திரும்ப இன்னொரு பாலு மணிரத்னத்துக்கு. ஆக்சுவலா அந்த பால் நல்லா யோசிச்சு பாரு. லோகேஷ் கமல் கிட்ட தப்பிச்சு ரஜினிட்டு போய் மாட்டிருக்கான். அவனுக்கும் பால் ஊத்திருந்தா ஹேட்ரிக்கா இருந்திருக்கும் கமலுக்கு. விக்ரம் இல்ல அந்த டைம் ரஜினி எப்படின்னா, அவன் என்ன குடிக்கிறான் ஃபிளாப், நான் குடிக்கிறேன்டா ஃபிளாப்னு தூக்கின்னு வந்தான். ஒட்டு மொத்த ஊரம் தக்லீஃப் மறந்துட்டானுங்க. சத்தியமா அந்த டைம் எல்லாம் மறந்துட்டானுங்க, எல்லாம் கூலின்னு போயிட்டானுங்க. ப்ரொமோஷனுக்காக கிளப்பி விட்டு என்னென்னமோ பண்ணி பிரைம்ல இருக்குதுடாடி. ராஜசேகர் சாகும் போது தேடுற பத்தியா இல்ல நினைக்கிறேன். இல்ல அது ஏதோ ஹாட் ஸ்டார்லயே ஏதோ இல்லையே, ஹாட் ஸ்டார்லயே சோனி நினைக்கிறேன். அமீர் கான் இருக்கிறாருல, அதனால சோனி லீவ் வாங்கிருப்பானுங்க. ஏன்னா லால் சலாம் தானே கேட்டீங்க, போய் சன் நெக்ஸ்ட்ல பாருங்க இருக்கு. கலாநிதி மரம் வாங்கும்போது நினைச்சிருப்பாங்க இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கணும். ப்ரொடியூஸ் பண்ணும்போது தெரியலையா கூலிய, இந்த படத்தை லால் சலாம் பார்த்தா தெரியணுமா பூ கரகம்னு. ஒரு நிமிஷம் ப்ரோ, இல்ல எனக்கு ஒரு நிம்மதி எங்க தெரியுமா ஆச்சு, ஓடிடி வந்தோடனே ஆர்ஜே பாலாஜி அச்சானுங்க பேர் நடுவுல. ஆமா, கழுத்து தலைய வெட்டி ஓட்டுனது எனக்கு அப்பதான் ஒரு நிம்மதி இருந்தது. ஏன்னா ஒண்ணு இல்லைங்க, நான் எனக்கு சூர்யா கம்பேக்லாம் எனக்கு எதுவுமே எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கொடுக்கட்டும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா ஆர்ஜே பாலாஜிய ஒரு புளுத்தி டைரக்டர் மாதிரி எடுத்துன்னு போனானுங்க. அப்பதான் டென்ஷன் ஆச்சு. டே அவன் ஒண்ணுமே பண்ணல, அதான் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவன் ஏதோ நல்லா டேலண்டடான சூப்பர் டைரக்டர் தெரியறானா. இவனுக்கு எல்லாம் எவ்வளவு டம்மி ஆனா அவன் பெருசா தெரிஞ்சிருப்பான். அதான் ஆர்ஜே பாலாஜியே பெருசா தெரியுறானா, இவனுக்கு இந்த அளவுக்கு டம்மியா தான் சொல்லிட்டு டவுன் போயிருக்கு. இல்ல வெற்றிமாறன் டம்மியா தெரியுற மாதிரி ஆயிடுச்சு ஆர்ஜே பாலாஜி. இல்ல வெற்றிமாறன் வந்து டம்மியா ஹைட்டே தான் போறாரு. அது வந்து வேற டாபிக், இதுக்கும் சொன்னா கடிக்க வருவானுங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆனா இல்ல ப்ரோ, வெற்றிமாறனுக்கு உயிரே அரசன், அது மட்டும் நல்லா இல்லனா. அதான் இந்த ஷாம் இருப்பானே வெற்றிமாறன் யூனிவர்ஸ், பார்த்த மாதிரி ஞாபகம். இது வெற்றிமாறன் அப்ப வந்து பெரிய டைரக்டர்னாரு. வெற்றிமாறன் பெரிய டைரக்டர் இல்லாம இருக்கலாம். ஆனா இல்ல வெற்றிமாறன் பெரிய டைரக்டர் இல்லாம இருக்கலாம். இல்ல நானும் வந்து ஒரு 5-6 வருஷமா இதையதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வெற்றிமாறன் பெரிய டைரக்டர்னா ஒரு 150 கோடி படம் கொடுங்கன்னு.
டேய் காட்டுகிறா நூறே போய்கிட்டே இல்லடா இருக்கிற எருமை, நூறே இல்லடா. இல்ல இல்ல ஒண்ணு காட்டுகிற போய்கிட்டே இருக்கிற பெரிய டேரக்டர் வச்சுக்கிட்டு. ஆனா என்ன கேட்டா ஒரு குமரனா நிமிஷம் இல்ல இல்ல குமரனா இல்ல டிசர்வ்டு இல்ல இல்ல 100 கோடிக்கு 2 படம் டிசர்வ்டு இருந்தது. ஆனா ரெண்டுமே பண்ணல, அசுரன் வடக்கு. ஏ இன்னொன்னு நீ ஒண்ணு வந்து பெரிய குமரா வந்து குமரா டமால் ஹோட்டல்வாடா டுமால்ன்றா நீ. இதை விட இன்னொன்னு ஒண்ணு பெரிய டேரக்டர் ஒரு பெரிய படம் இருக்கு வாழைன்னு 1000 crores. ஆக்சுவலா செம என்ன படம் பொட்டன்ஷியல் இருந்த படம். அது ஒண்ணும் இல்ல. வா- என்ன படம் அது ஒரு வாழை ஒரு வாழை கேவலம், அது வாழை ஒழுங்கா அது வந்து வாழை வாழையா 1000 crores ப்ரோ. ஆ ஆமா ஆ ஆமா, ஆ. சரி அது சரி சரி செம்ம பொட்டன்ஷியல் இருந்த படம் இது. வாழை அதுக்கப்புறம் நான் அலெக்ஸ் அப்ப இன்னொன்னு கூவினானுங்களே வாழை. அதுக்கப்புறம் தெரியாது நந்தன். இதுதான் நந்தன் நந்தன் ஒரு படம் சரியான கூவல். அப்ப என்னன்னா வந்து ஆர்ட் பிலிம்னு கமர்ஷியல் பிலிம்னு ஏதோ ஒரு சண்டை ஏதோ ஓடிக்கிட்டு இருந்தது. ஆமாமா, சரியான சிரிப்பா இருந்தது அப்பதான். நாங்க தான் அலெக்ஸ் ஞாபகம் இருக்கா? இன்னொரு படம் ஒரு ஒண்ணு நிமிஷம் சொன்னானுங்களேடா இல்ல இல்ல இவன் ஒரு சூரிய நிமிஷம் இது ஒரு நிமிஷம் இல்ல இல்ல அவன் சொல்றது ஒரு நிமிஷம் இருங்க. அவன் சொல்றது பேஸ் சொல்லல, ஒரு மேட்டர் ஓ நடந்துச்சு. என்னன்னா அங்க இதுல ஓடுறதா? சரி சரி. ஒரு நிமிஷம் இல்ல மைக் மியூட் பண்ணல. அப்ப என்னன்னா தெலுங்கு காரணங்க எல்லாம் வந்துட்டு என்கிட்ட பாகுபலிக்குது, என்கிட்ட வந்துட்டு அதான் சலா இருக்குது இதுக்குதுன்னு பேசும்போது, அப்ப கர்நாடகாக்காரன் குறுக்கல வந்து என்கிட்ட கேஜிஎஃப் இருக்குதுன்னுவான். ஹிந்திக்காரனுங்க அப்ப அவனுங்களே தங்கல் இருக்குது இதெல்லாம் இப்ப துரைந்து இருக்குதுன்னு. தமிழ்காரனுங்க என்ன இருக்குன்னு கேட்டா நம்ம ஆளுங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இல்ல ஒரு என்கிட்ட வந்து ஏறாம இருக்குது, என்கிட்ட வாழை அதான் இருக்குது, புறம்போக்கு நந்தன் இருக்குதுன்னு தூக்கிட்டு போனான். 2.1 பழைய சங்கர் பீக் சங்கர்லாம் இருந்த டைம்ல அந்நியன்மா 2.1 வந்தப்ப இல்ல இல்ல நாம தான்டா ஐயா கோலிவுட் தான்டா இல்ல இல்ல இந்தியாவுக்கே. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இல்ல அந்த டைம்ல லைக் வாங்குனது என்னன்னா விஜய் அதுக்கப்புறம் எந்திரன் படத்தை வச்செல்லாம் லைக் வாங்கினானுங்க. ஆனா சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணிட்டானுங்க தெரியுமா, நீங்க கலெக்ஷனுக்கு குப்பை போட சங்கி பார்த்து சங்கி படம் எடுக்கிறானுங்க. நீங்க என்னடா எடுக்கிறீங்கன்னு கேட்டா வாழைக்கு லப்பர் பந்து அலெக்ஸ், லப்பர் பந்து கூட இன்னைக்கு பரவாயில்லடா, இன்னைக்கு பாட்டு வந்துச்சு ப்ளூ கேட்டியா? ஸ்டார் இல்லாம தாங்க முடியல. என்ன பாட்டு? அது பாட்டு நல்லா இருந்துச்சு, கேட்டு நல்லா இருந்துச்சு, கேட்டு நல்லா செம்மையா இருந்துச்சு. இருந்துச்சுடா. அந்த அணியாடா இப்படி பாட்டு எங்க போட்டான். அந்த பாட்டு எங்க பிளேஸ் பண்ண போறான்னு தெரியல. பகவந்த் கேசரியில அந்த ஆனா அந்த ஆனா place இல்லங்க இந்த வராது. இல்ல இந்த பாட்டு இல்ல இந்த பாட்டுல டேய் ஒண்ணு உன் கேசரிய தூக்கி நீங்க வராத கலட கேசரி இல்ல. ஆனா மேட்ரு என்னன்னா இந்த பாட்டுலயும் கேசரியில திரும்ப அந்த பாட்டு இருக்காதுன்னு இல்ல ஒரு சொல்லுவாங்க. நிமிஷம் இந்த பாட்டுல இல்ல திரும்ப இல்ல சும்மா நானும் கிண்டலுக்கு தான் சொன்னேன். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் சீஃப் மினிஸ்டர் டைட்டில் திரும்ப திரும்ப போடுறாங்க. கண்டிப்பா இப்ப ஒரு டெஃபினட்டா வரும். அது ஃபர்ஸ்ட் போஸ்டர்ல வந்தப்போ அது இதுலயும் அபிஷியலா போடா இதாயிடுச்சு டேய், ஃபிலிம் இதுல. அவனுக்கு வந்து செல்லிங் பாயிண்ட் அதுதான்டா. அட்லீஸ்ட் அதாச்சும் போட்டாதான்டா அவனுக்கு படம் என்ன இதுவாகும். கேட்டா ஒரு நிமிஷம்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. லீக் ரெண்டு ஆயிடுச்சு. அதான் கலரை நம்ம கிட்ட 2 பவர் இருக்குது. ஒண்ணு லாஸ்ட் படம், இன்னொன்னு சிஎம் படம். சிஎம் அந்த டைட்டில் கார்டு அவன் போட்டே ஆகணும். நான் நேத்துன்னு சொன்னேன் அலெக்ஸ், இன்னொரு ஆனா நியூ அது ரிலீஸ் இருக்கு, இது விஜய் படம். இல்லைங்க அங்க 3வது பவர் ஒண்ணு இருக்குது, அது ஒண்ணு நடக்கும். நான் அது கெஸ் பண்றேன். அது ஒருவேளை பண்ணாது இல்ல பிரகாஷ்ராஜ் வந்துட்டு நான் இருந்தனால படம் ஓடிச்சு ஏதாவது பண்ணாலும் சொல்லுவா ஸ்டேஜ்ல இல்ல அங்க அங்க கர்நாடகால ஓட ஓட அடிக்கிறாங்களாம், கேஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க போல. ஆனா கலரை அப்படி சத்தியமா அப்படி எதுனா இல்ல கார்த்தி ப்ரோ, பிரகாஷ்ராஜுக்கு எதுவும் ஒண்ணு கத்துக்கணும். நானே இப்போ ஒண்ணு இல்லைங்க, என் பேரு விஜயகுமார், இங்க அலெக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஏதாவது சோசியல் மீடியா ஆனா அவன் கிட்ட இருந்து கத்துக்கணுங்க. ஒரு ஸ்டேட்ல ஒரு எலெக்ஷன் பவன் கல்யாண் கிட்ட போய் சண்டைக்கு போவான்டா. இல்ல இல்ல ஒரு ஸ்டேட்ல ஓட்டர் ஐடி வச்சிருக்கான் தெரியுமா? எத்தனை ஐடி வச்சிருக்கான் பிரகாஷ் ஓட்டர் ஐடி வச்சுன்னு இருப்பான். அவன் ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் விட மாட்டான். இல்ல சினிமா எலெக்ஷன் நடந்தாலும் அங்க நின்றான். நீ எல்லா ஸ்டேட்லயும் ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறவன இந்த கேள்விப்பட்டிருப்ப, ஆனா எல்லா ஸ்டேட்லயும் பிறந்தவனை கேள்விப்பட்டிருக்கிறியா நீ? அது வேற. அது எல்லா ஊர்லயும் பிறந்திருக்கிறான் ஒருத்தவன். யாருங்க அது? உண்மையில பவன் கல்யாண் ப்ரொஃபசர் அவரை தெரியாது. அவன் ஆந்திரா சீமான்றா. இல்ல இருங்க ஒரு நிமிஷம். உங்களை மாதிரிதான் இவன மாதிரிதான் எனக்கும் ஆரம்பத்துல தெரியல என்ன மேட்டர்னு. அப்புறம் தான் அது தீர விசாரிச்சு பார்க்கும்போது தெரியுது. போற ஒரு இடத்துலயும் நான் இங்க பொருந்தேன், நான் இங்கதான் பொருந்தேன், நான் அங்க தமிழ்நாடுக்கு வந்தா சென்னையில பிறந்தானுவான். போயிட்டு நான் இங்க குண்டூர் ரோட்ல தான் உருண்டுகிட்டு இருந்தேன். விசாகப்பட்டினத்துல பிறந்து இருந்தேன். ஆனா அவன் சொன்னதுல ஒண்ணு மட்டும் உண்மைடா, அவன் சென்னையில வளர்ந்தான். அது மட்டும் உண்மை. சென்னையில வளர்ந்தா சரி, அட்லீஸ்ட் கொஞ்சமா அறிவு இருக்க வேணும். இல்ல யாரு சென்னையில வளரல, எல்லாரும் சென்னையில வளர்ந்தவங்க இங்கதான். ஐயா மகேஷ் பாபு வந்து லைலா காலேஜ் ஐயா, அவரும் வந்து இதுதான் இங்கதான் எல்லாரும் இங்கதான் படிக்க வருவாங்க. வெங்கடேஷ் லைலா காலேஜ், வெங்கடேஷ் லைலா காலேஜ்.
சிரஞ்சீவி கஜபதி அவரெல்லாம் பாபு. இங்கதான் நினைக்கிறேன். கஜபதி பாபு, ராம்தனு, ராம் சரண். ஆமா ராம் சரண் ஆமா இங்கதான். ஒரு நிமிஷம் ராணா குமார் டகுபாட்டி. இல்ல குமார் உனக்கு கேட்கணும். இந்த ரஜினிகாந்த் எஸ்ஆர்எம் போச்சாராம எஸ்ஆர்எம் என்னது? என்னது? ராக்கெட்டு நீங்க ஏய், எஸ்ஆர்எம்ங்கிறீங்க. கண்டக்டர் இல்லையாப்பா? ரஜினிகாந்த் வந்து WMA படிச்சிருக்கிறாரு. மாமாவா? டபுள் எம்ஏவா? மாமா மாமா ஓ மாமாவா? ஓகே ஓகே. தாத்தா வயசுல இருந்து மாமான்றான் பாரு, விளங்குமா? ஆஹா, அது சச்சின்ல ஒரு டைலாக் வரும்ல வடிவேல் கிட்ட. உங்களை எல்லாரும் இந்த ஏரியா மாமான்றாங்க. ஷாம ரிக்வெஸ்ட் இல்ல மாமா தானே, ரெண்டு கட்சிக்கு அதான் நீ வந்து ராம் சரண் அதுதான் சொன்னேன். இல்ல அதர் லிசனர்ல இருந்தா நீ வந்து ராம் சரண் சொன்ன ஒன்றான். ஷாம் ஸ்பீக்கர்ல தான் இருக்கான். டே ஷாம, நீ இல்லாம இந்த குமார் இவனுங்க எல்லாம் சேர்ந்து வெற்றி மாறன போனாங்கடா. தர்கஸ்டானுங்க இவனுங்க அதே வேலைதான் மாமே, என்ன பண்றது? ஏய் நான் தான் சொன்னலடா, அதர் லிசனர்ல கேட்டே இருந்தான். நீ வந்து டக்குன்னு வந்து நீ ராம் சரண் சொன்ன இப்பதான்டா இருடி வர ஒரிஜினல் ஐடியிலன்னு வந்துட்டான். அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. இங்க இருக்க நம்ம எல்லாம் கேட்டுக்கோ, அவன் பாக்குறதுக்கு விஜய் ஃபேன். அவன் ஐடியா நேம் மட்டும் போய் பாருங்க எல்லாரும். வெற்றி மாறன் முன்னாடி வச்சிருப்பான். அது வந்து டேரக்டர் வெற்றி மாற கண்ணியா இருந்து உள்ள வந்துட்டான். இல்ல அது மெர்சல் படம் வெற்றி மாறன், தப்பா நினைச்சுக்காதீங்க யாரும். டிஸ்க்ளைமர் போட்டாப்புல ஷாம். சரி இல்ல இவ்வளவு பேசுற இல்ல இவ்வளவு பேசுற அரசன் எப்படி போவானா கேளுங்க. முதலால போவான். அது ஆமாண்டா, நான் இன்னைக்கு பார்த்தேன்டா, இது டீசர் வருதுன்னு போட்டுருந்தானுங்கடா. வரும் இது காசட் யாரு இன்ஃப்ளூயன்சர் ஆதியா? இல்ல கார்த்திக் ஐடியா காட்டலாம். ஒரே குரல் கேட்கும். இவரா ஒரே மாதிரி இருக்குது. உங்களுக்கு டக்குன்னு வந்து இந்த வாயில எனக்கு டவுட்டா இருக்குது. அவனை இன்ஃப்ளூயன்சர்னா திட்டி விட்டுருவேன். ரெண்டு வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கா, கொஞ்சம் இதுவா இருக்கு. அவன் அது வேறடா, அது வேற இருக்கும். குமார் இந்த டிபில இருக்கானா? ஆமா, நான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் அவன்கிட்ட, பழைய டிபி நல்லா இருந்ததுடான்ட்டு. ப்ரோ அதுவே ப்ரோ ஸ்டாலின். ஆனா சாமி இல்ல ஒரு நிமிஷம், இந்த கலர் எங்கனாவது கூட்டுன்னு பொண்ணுக்கு எப்படிதான் மானபங்கப்படுத்துவோம். மானபங்கப்படுத்துவோம் போல எல்லாரையும். போட்டோடா ஏய் யாரடா இல்ல ப்ரோ, ஸ்டாலின் டிபி எடிட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியல, பழைய போட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா விட்டு பாருங்க. உனக்கு வாயில எதுவுமே நிக்காதுல. எங்கனா போனா மானபங்கம் படுத்தினுங்கறா. இது இவன் இல்ல, அசிங்கப்பத்தி இதெல்லாம் அந்த பிங்க் கலரை போட்டு விட்டுருவோம் பாத்துக்க. ஆமா ஒண்ணுமே இல்லடா, நான் சொன்னது போய் நீங்க அவன் டிபியை போயிட்டு செக் பண்ணுங்க. ஸ்டாலின் நான் அப்ரூவ் பண்றேன். ரோனில பேனர்ல தான் கலரு வா போட்டோ கன்ஃபார்மா கலர் போட்டோ தான்டா வருது. பச்சை திட்டம் அப்புறமா இவங்க ஏன் கலர் கார்த்தின்னு பேர் வச்சு நீ எல்லாருக்கும் தெரியுமா? ஆமா நான் சென்னை இல்ல இப்ப கலர் மைண்ட் எப்படின்னா தெரியாம ஏன்ட்டேன், அதுக்குன்னு என் கலர் எழுப்பியா? சரி சரி உர்ரா, கலரை கூட பிரச்சனை இல்ல. பழைய போட்டோ நான் தான் ஒத்துக்கிறேன். இது ஸ்டாலின் போட்டோவா இல்லையா அது மட்டும் நீ சொல்லு. ஸ்டாலினா கண்ணாடி போட்டு இல்ல குமார் குரூப்ல கலர் போட்டோ ஏதாவது செஞ்சு விட்டுரு, ரொம்ப பண்றான். மெட்டா கிளாஸ் போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா. சரி படம் நாளையில இருந்து ஷாமே, அதான் நாலுல இருந்து தமிழ்நாடு புக்கிங் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை யாரு சிஎம் 10 நாள் முன்னாடி ஓபன் பண்ணா உங்களுக்கு சென்னை அப்படி பண்ண மாட்டாங்க. சென்னை அப்படி பண்ண மாட்டாரு. லேட்டா பிரச்சனை உங்களுக்கு இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா உண்மையிலே அது முன்னாடியே பிளான் பண்ணா கூட அது லேட்டா தான் பண்றாங்க. அது ஒரு ரிலீஸ் பண்ணி தொலையா
இப்பெல்லாம் இல்லப்பா, சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆல்மோஸ்ட் 95% தேட்டர் கன்ஃபார்ம் ஆகும். ஆனா வரையும் போயிட்டு ஆனா ஆனா மாமே இல்ல, ஆந்திரால இருக்கிற மாதிரி இங்க பிக்ஸ்டு பிரைஸ் எவ்வளவு வேணா வச்சுக்கலாம்னு சொன்னா பரகோண்டா ஜன்னகன் ஓப்பனிங் தமிழ்நாட்டுல ஆந்திரால பிக்ஸ்டு பிரைஸா? இதுதான் இப்போ கவுண்டர்லயே விக்கலாம்ல, கவுண்டர்லயே இந்த 500 ரூபாய் டிக்கெட்ஸ். ஓகே ஓகே ஓகே. அதான் ஓப்பனிங். அவனுங்களே ஜீவோ பாஸ் பண்ணுவானுங்களே. ஆமா அரவிந்த் சார் அவன் படத்துக்கு அவனே மாலை போட்டுக்கிறான். அந்த நிலைமைதான். இல்ல புஷ்பா படத்துக்கு அதிகமா வித்தானுங்க, தேவரா அதிகமா வித்தானுங்க. புஷ்பா படத்துல எல்லா படத்துக்குமே அதிகம் தான்டா. நான் படத்துக்கு போறதே பெரிய படம், பெரிய படம் இல்லடா. எல்லா படத்துக்குமே ரேட் அதிகம் தான். ஆனா இதுல இல்ல குமார் வாரணாசி எல்லாம் நினைச்சு பாரு, ஆந்திரால கலர் போய் கேட்பான் கவுண்டர்ல 1000 ரூபாய். 1000 ரூபாய் 2000 வாரணாசில 1000 ரூபான்ற 3000 புஷ்பாக்கே 1500 ரூபாடா கவுண்டர்ல. கவுண்டர்ல 1500 ரூபாய் புஷ்பா. ஆமா அபிஷியல் சிங்கிள் ஸ்கிரீன் 800 ரூபாடா. அபிஷியலா சிங்கிள் ஸ்கிரீன் 800 ரூபாய். ஸ்கிரீன்ல 800 கேக்குறீங்களா? இங்க வெறும் 800 ரூபாய். கவர்மெண்டே அலோவ் பண்றா அந்த காசுக்கு. ஜியோவோட அதுவும். அதனாலதான் அவ்வளவு கலெக்ஷன் வருதாங்க. ஆனா இப்படிலாம் இருந்தா எப்படா அந்த காமராடின்னு சொல்ல வருவானுங்க ஒரு கொஞ்சம் அந்த மாதிரி மிடில். அதுதான்டா அவனுங்க கதறானுங்க. ஆடியன்ஸ் உள்ள வர மாட்டான். ஒரு வாரம் பார்க்க முடியாதுடா. ஏன்னா ஒரு 3 பேர் இப்போ ஃபேமிலி ஒரு 4 டிக்கெட் எடுத்தா 4000 ரூபாய் ஆகும். 4000 ரூபாய் FDFS போக மாட்டாங்க. ஆனா இங்க ஒரு கொடுமை என்ன தெரியுமா, நீ 10 நாள் ஆனா கூட அதே பிரைஸ் தான். ஓடிடி தான் ஆந்திரால இருந்தா OTT தான், வேற எதுவுமே பண்ண முடியாது. நீங்க எப்படின்னா பெங்களூர்லயும் அப்படிதான்டா, பெங்களூர்லயும் அதே பிரைஸ் தான், ரொம்ப காஸ்ட்லி. ராதா ரவி சாமியார் வேஷம் போட்டுன்னு ஏய் போடா லைன்ல ஓடா அப்படின்னு அந்த மாதிரிதான் கவுண்டருங்க ஆந்திரால. ஆனா அங்க ஆந்திரால பைத்தியக்காரனா பார்த்தது என்னன்னா, அது மகேஷ் பாபு என்டிஆர் தான் தெரியல, கையில ரத்தத்தை இப்படி கிழிச்சுக்கின்னு நாமத்தை போடுறானுங்க கையில. அவன் எந்த அளவுக்கு சூற போதையில இருந்திருப்பான். எல்லா பைத்தியம் பண்ணிருக்கு. நான் 3 பேர்த்த பாத்துருக்கேன். நான் மகேஷ் பாபு பாத்துருக்கேன், NTR தான் பாத்துருக்கேன். மதன் சொல்லுங்க, இதை ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க. சரி, எல்லாம் எங்க ஐயாவுக்கு பிறந்த நாள் விஷஸ் பண்றேங்க. ஒரு டவுட் நான் பண்றேன் பாரு, நான் ஜிபில டிடிபில ரெடி பண்றேன்டா, மீட் பண்றேன். சும்மா நீ பயமா எந்த ஐயா ஷாம? எங்க ஆனந்த் ஐயா அமைச்சர். காலையில தான் அப்படியே குரூப் பாருங்கடா. நீ சும்மா ஆனா இல்ல ஷாமே, எனக்கு பயம் என்ன தெரியுமா, கலர் பாப்பான் குமார் என்ன கலக்கிற நீ குரூப்ல இருக்கிறது இப்ப சொல்றனா இல்ல மட்டும் பாரு. மதன் புரு என்ன சொல்ல வந்தீங்களே? இது ராமநாதபுரத்துல நம்ம சைடு ஏதோ நிர்வாகி தான் குண்டாஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. என்ன வச்சு அப்படியா? நீ நியூஸ் பாருங்க. இப்பதான் அது என்ன கேஸ்ன்னு தெரியல. அரெஸ்ட் பண்ணதே குண்டாஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. உடனே ஒரு 20 நிமிஷம் கழிச்சு கட்சி அடிப்படையாக உறுப்பினர் எல்லா பொருளும் நீக்கிட்டாங்க. அது நல்ல விஷயம். என்ன கேஸ்ன்னு இல்ல அது ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்போ நீங்களே இப்ப என்ன சொன்னீங்க, அதான் இந்த மாதிரி அரெஸ்ட் ஆயிருக்காங்க, ஆனா உடனே பதவியில இருந்து நீக்கிட்டாங்க. அரெஸ்ட் அந்த நியூஸ் வந்து உடனே வித் 20 நிமிஷத்துல மாவட்ட செயலர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு உடனே. அதான் இது உண்மையில நல்ல விஷயம் தான் ப்ரோ. தான் புரியுதா? இதுதான் நம்மளால ஃபாலோ பண்ணுவோம். எங்க சைடு எல்லாம் எம்எல்ஏ ரேப் கேஸ்ல மாட்டினாலும் அவனுக்கு கஷ்டம். அவனுங்களா? ஆமா, நான் ஏன் சைடு போறேன். அந்த பொண்ணு வெளியில சொன்னாலும் சும்மா இருக்காங்களே, எப்படா வீடியோ வருது. ஆனா வர்ற எலெக்ஷன்ல ஜெகன் பாசிபிள். ஆனா எப்படி அவன் கட்சியில இருக்கிற காப்பாத்திக்கிறானு, நம்மளால இங்க தப்பு பண்ணாலே வெளில போன்றாரு. ஆமாமா, நம்மளால எப்படின்னா சொந்த கட்சிக்கு இந்த கட்சி ஒரு நிமிஷம். டிவி கேக்கு முன்னாடி டிஎம்கே, அதாவது தமிழ்நாடு இப்படிதான் இருந்தது. அரசியல்வாதி தப்பு பண்ணா அதுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவானுங்க அங்க உள்ள சுத்தி இருக்கிறவங்க. இப்பதான் மாறி இருக்கு உண்மையிலே. டிஎம்கே அது அப்படி இல்ல, நீ ஒரு பெரிய லீடர் நிறைய பிரச்சனை வரும். அதனால கொஞ்சம் அலெக்ஸ் ப்ரோ, இன்னொன்னு திருச்சியில
ஒரு வீட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 17,500 போதை மாத்திரை இருந்துச்சு. நீ இப்ப என்னது ரிமூவ் பண்ணிருக்கேன். 17,500 எங்க ஆமா ஆமா. போத மாத்திரையா? இருந்தா ஆமா போதை மாத்திரை. 4 கட்சியில போலீஸ் லாடம் கட்டுவான் 17 கிட்டத்தட்ட அந்த அந்த ஒரு திருச்சின்னா மாசத்துக்கு மட்டும் அந்த எப்படி மாத்திரை ப்ரோ? சாப்பிட்டு 3 அது பேர் இறந்துருக்காங்க. கடலூர் பக்கமா? கடலூர் இல்ல இல்ல பக்கமானு கேட்டா டேய், சிரிக்காதீங்கடா டேய். சாமி. நீ வேற. திருச்சி எங்க இருக்கு? கடலூர் எங்க ஒரே இருக்கு? கக்கா கக்கி தெரியாதுடா. விக்னேஷன் ஆகட்டானா பக்கம். டேய், டேய், கம்முனு இருடா. கிட்டத்தட்ட அதுல வந்து இந்த 40 நாள்ல வந்து 3 பேர் இறந்துருக்காங்க அந்த மாத்திரை சாப்பிட்டு. இல்ல ப்ரோ அதான் இல்ல ஆனா மாட்டிக்கிறானுங்களா, நல்ல விஷயம் தான். ஆனா இவ்வளவு எப்பறம் கிடைக்குது ரைட்ரா கலரு. டேய், நான் பக்கமானு கேட்டேன்னா நீங்க வேற இல்ல, ஏதாவது இல்ல, ஆனா- சாவடிக்கிறீங்க. ஆனா குமார் அவ்வளவுதான் இதோட சும்மா இல்லாம. அவ்வளவுதான் இதோட நாளைக்கு சாமன் 5 கால் வரப்போகுது. ஆமா ஷாமுக்கு தான் வரும். ஏய் கம்முன்னு இருங்கடா. கர்நாடகால 2 கோடி என்னடா? தாண்டிடுச்சு அலெக்ஸ். கர்நாடகால ஆமா 2 crores கிட்ட ப்ரீசென்ட் பண்ணிருக்கா. கிராஸ் பண்ணிடுச்சு. ஏய் ஓவர்சீஸ்ல புக்கிங் ஓபன் பண்ணாங்களா இல்லையா? இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணல, பண்ணிருக்காங்க பேசிக். டேய், ஆந்திரால படத்தை UK அவன் டிவிஆர் தான் ரிலீஸ் பண்றான். நான் இன்னும் ஒரு சீட்டு கூட போடல. பண்ணுவாங்க. ஆமா ஆந்திரா பிவிஆர் தான். அலெக்ஸ் bro, அது ப்ரொடியூசர் வந்து 7,000 to 8,000 ஸ்கிரீன் சொன்னாங்க. ஆனா நியூஸ் கார்ட்ல வந்து 3,000 தான். ஆனா தமிழ்நாடு 950 ப்ரோ screens சொல்லுது. 3000 வந்து உங்களுக்கு சவுத்துல வரும் ப்ரோ. சவுத்துல ஒண்ணு, நார்த்ல ஒண்ணு, வேர்ல்டு வைடு ஒண்ணு போகும். 3 ஸ்கிரீன் கொண்டு போகும் ப்ரோ. தமிழ்நாடு 1000, கர்நாடகா 500, எனக்கு ஒரு நிமிஷம் ஆந்திரா 500, எவ்வளவு 2,500? யார் நார்த்ல ஒரு என்னடா குமாரே, அவன் ஐடியா டாக் பண்ணிட்டாவே காலை என்னடா சொல்லின்னு கேட்டுனே இருக்கிறியாடா? இல்ல மாமே ஒரு நிமிஷம் சாம. நாளைக்கும் இல்ல நாளைக்கும் போய் செக் பண்ணி பாரு. டெய்லியும் 10 பேர் கோட் பண்றானுங்க. ஹையஸ்ட் எனக்கெல்லாம் இப்பெல்லாம் டிஎம்ல எங்கேயாவது பார்த்தாலே அவன் அடிக்கணும் தானே தோணுது. இதுல நான் இல்லையா நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஜென்னா ஓப்பனிங்க அந்த கிராஸ் எல்லாம் போடும்போது கோட் பண்ணலான்னு இருக்கேன். நான் சொல்லிச்சு கலெக்ஷன் ஹையஸ்ட்னு சொல்லிச்சு. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இப்போ வருது. தலைவர் ஃபேன்ஸ் ஏன் தலைவர் அவர் பாராட்டி ட்வீட் போடுவாரா படம் நல்லா இருக்குன்னு? ஏன் குப்பை படத்துக்கெல்லாம் போடுறாரு. அதுக்கே வந்து விஷ் பண்ணல. இல்ல மாமே போட சொல்லி வீட்டுல என்ன புடிங்கிட்டு இருக்காப்புல. ஒண்ணும் இல்ல மச்சான், அவர் கட்டா குஸ்தி அந்த மாதிரி தெரியாதா? கட்டா குஸ்திக்கு நல்லா இருக்கு. நீதான கட்டா குஸ்தி பாக்குற? ஃப்ளோல கெட்ட வார்த்தை சொல்லிட்டல. இல்ல கட்டா குஸ்தி அவரு ஒரு ஆர்ட் ஃபிலிம்ல அவருக்கு ஆர்ட் ஃபிலிம் தான். எனக்கு இதெல்லாம் பரவாயில்லடா. லியோ டைம்ல கணபத்னு ஒரு மொக்க படம் வருது, இந்த டைகர் ஷெரஃப் ஏதோ அது ஃபிளாப் படம். அத்தனை போட்டு போட்டான், எதுக்குன்னே தெரியல. பைத்தியமாடா அவன் வயிற்றுலயே வாழ்ந்துட்டு இருக்கான்டா. அவன் அப்படித்தான்டா இருப்பான். அதை விடுங்க ப்ரோ. இப்போ ஜனநாயகம் ஃபர்ஸ்ட் பொங்கல் தான் ரிலீஸ் ஆகிற பிளான் இருக்கு. மென்டலுங்க ஃபுல் சப்போர்ட் ஃபார் ராஜா சாப்னு பாருங்க. ஐயா ஒரு நிமிஷம் ஞாபகம் இருக்கா? இல்ல இரு ராஜா சாப் சப்போர்ட் பண்ணது பரவாயில்ல. என் கமெண்ட்ல அந்த டைம் வந்துட்டு டே அவன் யார் தெரியுமா, படுத்துக்கிட்டே ராஜா சாப் 400 கோடி அடி கொண்டான்னா. மௌன இப்பெல்லாம் நினைச்சு பார்த்தா எரிச்சலாகுதுடா. அதான் 200 பஞ்சாது 180 இல்ல அதனால ஞாபகப்படுத்துறீங்க. யூஎஸ்ல வந்து 4.5 மில்லியன் வந்து பீசேல்ஸ்ல இருந்துதுடா ஒரு படம். கேட்டா பேரண்டேஸ் எல்லாம் பேரண்டேஸ் சார் பிரபாஸ். அப்படி இல்ல 4.5 மில்லியன் சொன்ன ஜனநாயகன் கமெண்ட்ரி. இப்போ நாங்க வந்து ஸ்பிரிட்ல வருவோம், கல்கி 2 வருவோம். நானே பாப்பேன். ஃபௌஜியா ஏதோ ஃபௌஜி வந்து ககுஸ்ல கரெக்ட். நான் ஸ்பிரிட் பாப்பேன். ஃபௌஜி வந்து இவன் பாப்பான், அக்ஷய் பாப்பான். ஏன்டா அப்படி தெரியல. நம்மளுக்கு ஸ்பிரிட் தான். நம்ம ஸ்பிரிட் அது போய் நீ பாரு, உனக்கே தெரியும். பிரபாஸ் அழகா இருக்கான் அந்த படத்துல. இல்ல ஃபௌஜில பிரபாஸ் நியூன்னு கேள்விப்பட்டேன். நியூலாமே இதெல்லாம் பரவாயில்லடா ஷாமே. படம் ரிலீஸ் ஆயிடுச்சுடா. ஒரு எடிட் பார்த்தேன், முதல்ல புச்சின்னு சுத்துவான்ல இன்ஸ்டாகிராம் ஒரு எடிட் போடுறாரு. என்ன பண்றான் பாருன்னு மாஃபிங் பண்ணி வச்சிருக்காங்க. அதுலயும் அந்த
ஃபேஸ் இது பண்ணி எங்க காட்டணும்னு. அதுவும் பொங்கல் டைம்ல வந்து வந்தான் படுறா சிரஞ்சீவி கூட, அவன் அடிச்சு சாவச்சிட்டான். சிரஞ்சீவி தூக்கி போட்டு போயிட்டான், அது வேற ஒரு அன்எக்ஸ்பெக்டட். ஆமா அந்த படம் ஃபேமிலி என்டர்டெய்னர். கேசரி டைரக்டர் தானே, கேசரி டைரக்டர் சங்கராந்த் டைரக்டர்னா அது எனக்கு முன்னாடி தெரியாது ஓட போகுதுன்ட்டு. இல்ல ஷாம் எப்படின்னா கேம் சேஞ்சர் ப்ரோ. இல்ல அந்த மாதிரி ஒரு படம் வந்ததே எனக்கு தெரியாது. இல்ல அவன் ராம் சரண் பிடிக்கும் அவனுக்கு. ஆனா அப்பவே தரன்னு இழுத்துன்னு போய் விட்டானுங்க. தான் என்ன பண்றது. அதோட பெட்டி என்ன ஒரு நிமிஷம். இல்ல எனக்கு எல்லாம் இல்ல மாமா எனக்கு எல்லாமே பரவாயில்லடா ஷாமே. தில்ராஜ் ஒரு வேலையை பார்த்து விட்டான் பாரு 180 எல்லாம் இந்தியாவே. இப்ப ரீசெண்டா ஒண்ணு சொன்னான் பாரு, அது அவுட்டேட்டட் ஸ்கிரிப்ட் ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகும், எப்படி கனெக்ட் ஆகும்? ஆண்டா இது ரிலீஸ் ஆகுமோ உனக்கு தெரியல. இல்ல ஆனதே 1.5 கோடி பேர் பாத்துருக்காங்க. இப்ப அப்பயும் இதெல்லாம் இருந்துச்சுல, பழைய ஸ்கிரிப்ட் ரீமேக் எல்லாம் சொன்னீங்க. அப்பயும் 1.5 கோடி பேர் பார்த்தான். இல்ல லீக்லயே பார்த்தான், தியேட்டர் வந்து பார்க்க மாட்டானா? வருவானுங்க. ஜனநாயகன் வருவாங்க. ஜனநாயகனும் தலைவரும் அவனும் ஒன்னா இல்ல ஏன் தப்புதான். ஓஹோ இப்பதான்டா புரியுது எனக்கு. ஆனா குமார் இல்ல ஹரிபுரம் கிட்ட புடிச்சது என்ன தெரியுமா? தப்புனா ஏன் தப்புன்றாரு. தப்பு இல்லன்னு ஏய் ஆனா மாமே இல்ல ஷாம் இல்ல ஷாமே எனக்கு ஒருத்தன் தெரியும்டா. தப்புனா ஒத்துக்கவே மாட்டான்டா. நானும் பாத்துக்கவே மாட்டேன். சில பேர் இங்க இல்ல பேசக்கூடாதுன்னு பேசாம. இல்ல அது வேற ஒருத்தங்க. யாரையும் சொல்லியடா. எனக்கு புரியவே இல்ல அவங்க எல்லாரும் என்ன பிரச்சனை, எதுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு நீங்கெல்லாம் பேசிட்டு போயிடுவீங்க. ஒரு நிமிஷம். இல்ல எனக்கு ஷாம் பார்த்தா எப்படித்தமா தெரியும்? மேரி பிஸ்கெட் கூட நான் மேரியா நான் மாரி பிஸ்கெட் நினைச்சேன். நேடா சும்மா நேடா நொகின்றேன்னு சொல்லிடலாம். எனக்கு அதான் புரியல. இல்லங்க அப்படி இல்ல, இது வேறங்க. நான் பிரணாவ் சொன்னேன். ஆமா பிரணாவ். நானும் பிரணாவ் தான் சொன்னேன். சும்மாவே இருக்க மாட்டியா பிரணாவே? இல்ல பிரணாவ் என்னன்னா, நான் வீட்டுல வேறுகளை சாப்பிட்டு என்ன அடிக்கிறீங்கோ என்னங்க வீட்லயே தட்டிக்கிறீங்க அப்படிங்க. எனக்கு இதெல்லாம் என்ன மத்த ஊர்ல எங்கேயாவது ஓபன் ஆயிருக்கா? இப்போ சென்னை இப்ப வீக்கெண்ட் ஆயிருமா? எங்க ஊர்ல வீக்கெண்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு என்னமோ அசம்பிளில உதயநிதி வந்து பேச போலகுது. ஏ சர்டிபிகேட் அதான் படத்தை வந்துட்டு இங்க குழந்தைங்க பாக்குறதுக்கு முதலமைச்சர் அலோவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கோமலித்தனமா பண்ணுவாங்க. பேச டாபிக் இருக்காது அந்த ஆளுக்கு. ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி தான். இப்ப நம்மளுக்கு எந்த நெகட்டிவிட்டியும் இல்ல. மிஞ்சி போனா இதுல ஏதாவது குழந்தைங்க வராங்கன்னு சொல்லி விட்டுறலாம். அலெக்ஸ் அந்த பக்கத்து ஸ்டேட்காரங்கிட்ட அடி வாங்கினதுல இருந்து ட்விட்டர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு பத்தியா இல்லையா? பக்கத்து ஸ்டேட்ல இருந்து ஒருத்தர் வந்து காரி துப்பிட்டு போனார்ல தம்பி, பொய் செய்தியா பரப்பாதரான்ட்டு. அதுல இருந்து கொஞ்சம் பயன்டா போல. அடுத்த அசம்பிளி எப்போ? ஆகஸ்ட் எண்ட்ல இது பண்ணலாமா? பட்ஜெட் கூட்டத்தொடர் பேசாம பண்ணலாமா? இப்ப ஜனநாயகம் முடிஞ்சிட்டு மாசம் அசம்பிளிய தியேட்டர்ல போய் ஸ்கிரீன் பண்ணுமா அசம்பிளிய? நல்ல ரிக்வெஸ்டா உண்மையிலே. நம்ம 100 ரூபாய் கலெக்ஷன் பார்க்கலாம். இல்ல எனக்கு புரியல. 8 hours 9 hours இல்ல எனக்கு புரியல. கொஞ்சம் கம்முனு இருக்கீங்களா? இல்ல அதான் ஒரு நிமிஷம். இல்ல கூல் சுரேஷே தூக்கி இல்ல ஒரு நிமிஷம். கூல் சுரேஷே தூக்கி போட்டு மெரிக்கிறாங்க. இங்க கூல் சுரேஷ் வேலை பண்ணாலும் இங்கே தூக்கி போட்டு மெரிக்கும். இல்லடா தியேட்டர் கண்ட்ரோல் ஓனர்ஸ் எல்லாம் வந்து அந்த இது யூடியூப்ல இன்டர்வியூ கொடுத்தாங்க. இதுல வந்து அவர் சொன்னாரு கண்ட்ரோல். ஆனா ஒரு நிமிஷங்க. இல்ல பிரணவே நம்ம நீங்க பேசுறதெல்லாம் டிஎம் கேட்டாருன்னா உங்க இந்த பேசியும் பேன் பண்றாரு. உங்க யூடியூப்ல நடந்ததான் சொல்றேன். நான் தூக்கி வெளியே போடணும் அப்படி. ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம் சாம சொல்ல மாட்டேன். கலரு நானு ரேவத்துல பேசிட்டு இருக்கும்போது ரேவந்த் ஒன்று சொன்னான், நம்ம நாளைக்கு அண்ணனுக்கு ஒரு நெகட்டிவ் டேக் போன்னுட்டா அவனை எப்படி ஆபீஸுக்கு கொடுக்க மாட்டேன். இல்ல 2 நாள் முன்னாடி ஒரு டேக் போட்டான் தெரியுமா?
அபியூஸ் பண்ணான்ட்டு தூக்கி உள்ள வச்சாங்கன்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்றாப்புல இல்ல அண்ணா. இல்ல இல்ல நம்ம அண்ணன் எப்படின்னா இல்லைங்க, நம்ம 7 மணி கேட்போம் இல்ல 4 மணி கேட்போம், அண்ணன் 10 மணி கொடுத்துருவாரு. உனக்கு என்ன இப்போ என்ன 9 o'clock தானே? இல்ல 9 தான் கன்ஃபார்ம். அது ஓஜி தான் அந்த டிஓ பாஸ் பண்றாங்க அந்த அடுத்த வாரம். அடுத்த வாரம் தான் படமே ரிலீஸ். அடுத்த வாரம் தானே பாஸ் பண்றாங்க. வேலைக்கிழமை. ஓ அவரு படத்துக்கு அவரு கவர்மெண்ட்ல அவரே லேட்டா தான் கொடுப்பாரா? அவன் சிலைக்கு அவனே மாலை போடுறான்னு வர மாலை போடுறான். சிவாஜி அங்க பாரு அங்க பாரு. ஆனா அந்த ஆள் யாரு தெரியுமா? இப்போ ஆர்கே அங்க பாரு, அவன் சிலைக்கு அவனே மாலை போடுறான். படத்துலயே ஆர்கே தான்டா இல்ல சோகனா அந்த அது ஆர்கே படம் அவன் படத்தோட முடிச்சு நம்பர் ரியலே ஃபிளே பண்றான். இவனு வேற ஒருத்தவனுங்க வேற. இனி படத்துல பூஜை எப்படி இருக்கும்? பிரணவுக்கு வந்து அலெக்ஸ் தாத்தா ஒரு கடி கடிக்கலன்னு தூவாங்க. டெய்லியாவது அவனை கிளப்பி விட்டு கடிக்க வைக்கணும். ஆனா இல்லங்க, என் தாத்தா இப்போ வந்துட்டு இல்ல நல்லாதான் இருக்கும் கேக்குறதுக்கு. நீ கேள்ற பிரணவ். இல்ல படம் வர்றதுனால டாக்ஸிக் எல்லாம் இருக்காங்க. படம் இருக்க இல்லையோ அவன் பொழக்கப்படுவது உறுதி. அவ்வளவுதான். இதெல்லாம் பரவாயில்ல, அக்டோபர் மாசம் வந்து பிச்சை எடுப்பான் பேரு. நீ அவனுக்கு பொழக்க வச்சு விலை கேத்தல. ஆனா எனக்கு இல்லடா, அது வேற. சிஎம் கிட்ட வந்து என் பிறந்த நாள் மட்டும் எனக்கு வந்து ஒரு லீவ் கேட்க போறேன். அன்னைக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. யாரு பிறந்த நாளைக்கு? இல்ல என்ன வேலை இருக்கு? அன்னைக்குதான் ஜெயில ரிலீஸ். அப்ப நீ என்ன பண்ணனா, உன் தாத்தாக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என் பிறந்த நாள் எனக்கு புஷ்பா வந்தது. அதான் உனக்கு மாவனே ஹிட் ஆனாலும் உன் மேலதான் எழுதுவேன். ஹிட் ஆனா புஷ்பா நான் போயிடுறேன். இவன் வந்துட்டு ஜெயிலு அக்டோபர். என் பிறந்தாள் என்ன படமும் வரல, ஆனா பிறந்து 3ஆவது நாள் தக்லீஃப். அருமையான படம் ப்ரோ. உங்க பிறந்தநாள் மாதிரியே சூப்பரா இருந்தது, வேற மாதிரி இருந்தது. இல்ல பிறந்த மாசம், அதாவது ஜூன் 5ஆம் தேதி. நம்ம டிசம்பருக்கு எந்த படமும் ரிலீஸ் பண்ண மாட்டார்ல. ஏதோ ஒரு படங்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ பழைய படம் இருக்கு. ஏதோ தேடுற உனக்காக நீ எதோ தேடிக்கிற. ஆனா இல்ல லெஜெண்டரியா ஒண்ணு இருக்கு. தலைவர் பிறந்தநாள் அவர் பிறந்த நாள் டிசம்பர். ஐயா டிசம்பர் 12 அவருக்கு. வாய் வெறியும் ஒண்ணு வந்துச்சு. வாய் வரைக்கும் ஒண்ணு வந்துச்சு, அப்படியே மூடிக்கிட்டேன். மூடினது நல்ல விஷயம் தான். அதான் தலைவர்கள்லாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. டிசம்பர் 18ஆம் தேதி வேட்டைக்காரன் ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ணனோட முத படம் ரிலீஸ் ஆனதே டிசம்பர்ல தான்டா. போடு அப்ப டிசம்பருக்கு எவ்வளவு இப்ப வரைக்கும் தெரியாதுல்ல, இப்பதானே கண்டுபிடிச்சீங்க. இதெல்லாம் எப்படா பாப்பாங்க? யாருக்கு ஞாபகம் இருக்கும்? இல்ல ஞாபகம் இருக்காதுல்ல. ஆனா ஞாபகம் சரி இரு. ஆனா ஒரு நிமிஷம், ஒரு டைம் ஞாபகம் இருக்காடா சாம? ஒரு டைம் ஈஸ்வர் வந்துட்டு குமார் கிட்டே தான் கேட்டான், நாளை தீர்ப்பு எந்த வருஷம் வச்சு சொல்லுங்க. உனக்கு என்ன வயசு கேட்டான். உனக்கு என்ன வயசு குமார்? இல்ல அது ஒரு நிமிஷம். இல்ல ப்ரோ, அது அத உனக்கு என்ன வயசு? இல்ல உனக்கு என்ன வயசு? விஜயோட 27வது படம் என்ன? ஆமா தெரியாதா? 27வது படம் என்ன, 14வது படம் என்ன, 17வது படம் என்ன, என்னென்னமோ கேட்கணும் தான். யாருடா கேட்டது? அவன் தான் ஈஸ்வர். ஒரு பைத்தியக்காரன்டா அவன். மேல வரப்போறான் இப்ப கீழ இருந்து. அனானிமஸ்ல இருந்து வரப்போறான். இல்ல ஒரு நிமிஷம். அவன் என்ன வந்து என்ன பண்ணுவான்னு தெளிவா சொல்லிட்டா. ஷாம எங்க இருக்க நீ? மேடவாக்கத்துல இருக்கிற கிரவுண்ட் அந்த யாரு ஓனர் தெரியுமா? அங்க ஏரியா கவுன்சிலர் தெரியுமா உனக்கு? அந்த தெருல சந்து எனக்கு அவனுக்கு தெரியும். அதான்டா ஹைலைட். அவனுக்கு தெரியும். அதான் ஹைலைட். அவன் நிஜமாலே தெரிஞ்சு வச்சிருப்பான்டா. அவன் நிஜமாதான் சொல்லுவான். இல்ல ஷாம இல்ல ஒரு நிமிஷம் என்கிட்ட கேட்டான், நீ எங்க இருந்து வர? அந்த ஓஎம்ஆர் இந்த பிடிசி கிட்ட. பைத்தியக்காரனுக்கு ஏன்டா ஸ்பீக்கர் குடுத்துறீங்க? மெண்டல். ஆமா என்னைக்காவது ஒரு நாள் ஜாலியா இருக்கும் ஷாம். என்னைக்காவது உங்களை ஈர்த்தி ஃபன் பண்ணுங்க. இல்ல ஷாமி அவன் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணா. அது என்னன்னு உனக்கு தெரியும்?
சாமே அவன் முரட்டு அனில் சாமே. அவன் இப்ப தேவையில்லாம போய் முட்டு குத்துனுக்குறான், வேற ஒண்ணும் இல்ல. டேட் முதல் கொண்டு அவனுக்கு தெரியும். அது முரட்டு அனில். அதான் ஷாம் இதெல்லாம் பரவாயில்ல. கரெக்டா அவன் கோட்டு தான் பார்த்தான், நான் நடுவுல படம் பார்க்கல அந்த மாதிரி. புரியுது அந்த மாதிரி. ஆமா, அவனை நீ கடைசியா எந்த பண்ண தியேட்டர்ல போய் பார்த்தனா விஜய் பண்ண தான் சொல்லுவான். நடுவுல ஏதோ இந்த துரந்தர் ஆனா விஜயவே அடிப்பான். விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடிக்க ஆரம்பிச்சான். அவன் உடம்புல ரெட்டை இல்லை, இலை இலையா இல்ல வாயில வேற வருது. வேணாம் விட்டுரு. பச்சை கலர்ல இந்த பிரெடேட்டர் படத்துல வரும் தெரியுமா? பிரெடேட்டர்ல வர மாதிரி அவனுக்கு பச்சை கலர் ரத்தம். சாதத்தை விட்டு இது வேணாம். சரி, புக்கிங்ஸ் எல்லாரும் அதான் இப்போ உங்க அதான் நாளையில இருந்து தமிழ்நாடு ஒரு இடத்துல ஓபன் பண்ணும்போது உங்க ஊர்ல தான் ஃபுல்லா வருதோ இது பண்றதோ இல்ல அப்டேட் ஏதாவது இருந்தாலும் ட்வீட் பண்ணுங்க, யாரா இருந்தாலும், மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும். அதான் சொல்றேன், சொல்லணும்னு இருந்துச்சு. நம்ம டிஷர்ட்லாம் வேணுமாடா? இல்ல அவசியம் வேணும்னா பண்ணிக்கலாம். ஓகே, உனக்கு வேணும்னு தோணும். அவன்கிட்ட இருக்குடா ஆல்ரெடி. ஜனநாயகனா? ஆமாண்டா, அது முன்னாடி பண்ணோம்ல, அது இந்த சந்தோஷ் ஜனவரில எத்து எந்த சந்தோஷ் தானே? சந்தோஷ் இது. ஆமா சரி, ஆனா இந்த நாசமா போயிடுச்சு. அக்ஷய் கிட்ட பேசணும்டா. அது தரவே இல்லையே. அது அவன்கிட்ட தான் ப்ரோ. எனக்கு ஒரு கன்சர்ன் சொல்லணும் ப்ரோ. நம்ம ஐடிவிங்கோட அட்மின் என்ன தூங்கிட்டாரா என்னன்னு தெரியல. அந்த டிஎம்கே ஐடிவிங்கோட இந்த அட்மின்லாம் பார்த்தோன்னா நம்ம அண்ணா வச்சு க்ளோன் அது இதுன்னு சொல்லி ஜோக்கர் அதுன்னு பயங்கரமா மாப் பண்ணி போறானுங்க. நம்ம ஐடிவிங்க ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. இல்ல கேக்குது, புரியுது. ஆனா ஒரு மேட்டர் சொல்றேன். கேக்குறது யாரா? இல்ல கவி நினைக்கிறேன். இல்ல எதிர்கட்சிக்கு 24 மணி நேரம் கிரிட்டிசைஸ் பண்ண சொல்லி அங்க காசு கொடுத்துருப்பானுங்க. நம்மளுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும் தான் தவிர வேற எதுவும் இல்ல. இப்ப நம்ம மேல ஏதாவது அலிகேஷன் வச்சாலோ அந்த ஐடியில ப்ரூவ் பண்ற மாதிரி போடலாம். இதுல சில பேர் எப்படி தெரியுமா, என்னடா என்ன பேச வைக்கிறியா அப்படின்னு அப்ப சொல்ல வரல. இப்போ நம்ம பசங்களே எத்தனை தடவை இப்போ கரு விஷயத்தெல்லாம் பேசி கேஸ் வாங்கியிருக்கானுங்க. நம்ம அட்மின் கொஞ்சம் வெயிட்டா கொஞ்சம் எதனா இறங்கி எதனா பணமாட்டாங்க. விடுங்க அதை விடுங்க. நம்மதான் பேசுங்க. நீங்க வந்து அதான் சொல்றேன், நம்ம பசங்க எவ்வளவு இது பண்ணிருக்கானுங்க, இண்டிவிஜுவலா பண்ணிருக்கானுங்க. இப்போ ஐடிஎம் சைட்ல இருந்து அதாவது புள்ளி வச்சுதான் கோலம் போடணும், இந்த வழியில போகலாம் இது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அவனுங்க ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்க. நம்ம பசங்க எப்படியோ அவங்களே பண்ணிட்டு இருக்கானுங்க. கேக்குறது கரெக்ட் தான். ஆனா சாம ஏத்தி விட்டு வெடிக்க பாக்குறியா? எனக்கு தெரியாது பாய், நீ இந்த மாதிரிலாம் பேசாதடா. நம்ம சைடுல சொல்ல மாட்டாங்க, ஐடிங் சைடுல இருந்து யாரா சொன்னாங்க நல்லா இருக்கும். அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. கேக்குறது கரெக்ட் தான், நல்ல விஷயம் தான். பண்ணுவாங்க கண்டிப்பா. வேற ஏதாவது கிரீவன்ஸ் வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் ப்ரோ? சின்ன ஒரு இது ப்ரோ, நம்ம எப்பவுமே நம்ம சின்ன தத்திய மென்ஷன் பண்ணும்போது பால் டயல் சின்ன தத்தி அதே மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. உதயன் அப்படி மென்ஷன் பண்ணி நீங்க பேன் பண்ணி விட்டுருங்க. நீங்க அதை உதயனால கூப்பிட்டது இல்ல அந்த டிசி தம்பினா நானே. ஏன்னா அவனுங்க இல்லாத நம்ம சைட்ல இருந்து இல்லாத ஒண்ணு வந்து இருக்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டானுங்க, அந்த ரூட் அதுன்னு சொல்லிட்டு. நம்ம பசங்க வந்து பெண் மாஃபியான்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க. அவன் வந்து பால்டேன்னு சொல்லிட்டு அவனை மென்ஷன் பண்ணும்போது ஒரு நிமிஷம். பெண் மாஃபியா நான் சொல்றேன், பெண் மாஃபியா உண்மைதான், ஆனா ரூட் மாஃபியா போய் அது நம்மளுக்கு தெரிஞ்சு இருந்தாலும் அவனுங்க அதை வச்சு, அதாவது ஒரு டிவிட்டுக்கும் அதை மென்ஷன் பண்றானுங்க. நம்ம பசங்க அதை விட்டானுங்க. அதாவது ஜெகதீஷ் இருக்காருல்ல, ஜெகதீஷ வச்சுதான் எலெக்ஷனே ஜெயிச்சவான். 1,22,00,000 ஓட்டு ஜெகதீஷ வச்சு ஜெயிச்சவான். யார் அது பேசுறது? வாழ்த்துக்கள். ஒருத்த வரைக்கும் வேண்டாம், பேர் ஏதோ பிரிச்சல்லாவோ ஏதோ இருந்ததுடா. ஒரு நாளைக்கு வந்து கிட்ட ஒரு 2 கிட்டாவது வந்துடுறா கீழே வந்துட்டு ரூட் மாஃபியா. அர்ஜுன் தாஸ் தளபதியை பிரைஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாரு.
இப்போ வந்துச்சு. அது கீழே கூட போயிட்டு ரூட் மாஃபியான்னு இது போட்டு முதல்ல வச்சிருக்கானுங்க அர்ஜுன் இப்போ தாஸுக்கு. சரி இப்போ ஒரு நிமிஷம் இறேன். ரஜினி வந்துட்டு என்ன சொன்னான், எம்ஜிஆர் என்டிஆரை விட தளபதி வந்துட்டு அவனை பெருசா விக்டரி பண்ணிருக்காருன்னா, அப்புறம் ரஜினி என்ன மாஃபியா? மென்டலான் மாஃபியா. அதான் கீழே யாராவது அலெக்ஸ், ஜனநாயகனுக்கு ரிலீஸ் ட்ரெய்லர் இருக்கா இல்லையா? இல்ல இருக்கும் தல. புதன்கிழமை மேல தெரியும். ப்ரோமோ வரும். புதன்கிழமை இல்ல தெரியும். ப்ரோமோ வரும், ட்ரைலர் இல்லன்ற. ப்ரோமோ தானா? ட்ரைலர் இல்ல, ப்ரோமோ வரும். அதான் இந்த இப்போ இது வருமே 23 முதல், அந்த மாதிரி ஜூலை 23 முதல் அந்த உலகம். நான் அலெக்ஸ் ஒரு ட்ரைலர் இறக்கி விட்டா நல்லா இருக்கும். இல்ல நீங்க இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களா? அலெக்சாண்டர் வந்து கேவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து எனக்கு அதான் தெரியல. என்ன அலெக்ஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவனும் ரூட் மாஃபியா தான். இல்ல அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தான் ஒருத்தர் வந்தாரு, 99% படம் வராதுரா, ஐயா ப்ரூஃப் அப்படின்னாரு. அலெக்ஸ் இரு, திமுக காரங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்த உண்மையை வந்து வெளியில சொல்ல போறேன். இவ்வளவு நாளா ரூட் நடத்திட்டு இருக்கிறது ஜெகதீஷ் பழனிசாமி நினைச்சிட்டு இருப்பீங்க. அது கிடையாது. அலெக்சாண்டர் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான். இந்த ரூட், இந்த மாஃபியா பின்னாடி இருக்கிறது அலெக்சாண்டர் தான். பொல மண்ணெல்லி போட்டுறதுக்கு அலெக்ஸ் நீ என்ன பண்ணு, ப்ரொஃபைல்ல போயிட்டு ரூட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீ என்ன பண்ற, போய் போயஸ் கார்டன்ல நில்லு, சொல்லும் போது வா நம்ம புக்கிங். ஆனா இல்ல இப்போ சினிமா இந்த சைடு தான் இப்ப எல்லாம் எப்படி லாஸ்ட் படம் எல்லாம் முக்கியம் தான். அதே நேரத்துல இப்ப இவரு சொல்ற மாதிரி டிஎம்கே ஏதாவது கோளாறு பண்ணாலோ இல்ல வேற ஏதாவது இது பண்ணாலோ அதையும் ஒரு 1-2 ட்வீட் எல்லாம் அடிக்கடி போடுங்க எல்லாருமே. ஒரு இது பண்றது அப்டேட் அலெக்ஸ், இந்த கோர்ஸ் ஒண்ணு அப்ளை பண்ணியிருந்தேன், நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருந்தானுங்க. சரி என்னடா 2 நாள் போயிட்டு உடனே ஜனநாயகனுக்காக லீவ் போடணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நச்சுல பார்த்தா அந்த கோர்ஸ் எடுக்கிற அந்த ஸ்டாஃபுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லையா, 1 வாரம் அவங்க லீவா, அடுத்த வாரம் ஃபுல்லா கிளாஸ் இல்லைன்ட்டாங்க. இப்ப என்னதான் சொல்ல வரான்? அதான் சொல்ல வரேன்னா ஜாலியா இருக்குதுன்ற, நான் லீவ் போட தேவலன்றேன், அவனுங்களே லீவ் குடுத்துறானுங்க ஜனநாயகனுக்கு 1 வாரம் முழுக்க. உன்னை பார்த்தா ஒருத்தரை பார்த்த மாதிரியே இருக்குதுடா சத்தியமா. ரஜினிகாந்த் பார்த்த மாதிரி இருக்குன்னு மட்டும் சொல்றாரு. இல்ல அவர் இல்ல, ஒருத்தர் பார்த்த மாதிரி. நீ சொன்னல ஒரு விஷயம் சொன்னல, மென்டலான்ஸ் அந்த ஜெயிலர் 2 ஆடியோ லான்ச் மலேசியாவிலன்னு, அதே மாதிரி கன்ஃபார்ம் பண்ணானுங்க ப்ரோ. அதுவும் நம்ம மலேசியாலயா? எனக்கே அதே அது மலேசியால ஒருத்தர் பண்ணார்ல, நம்ம அண்ணுக்கு அந்த பொறுப்பேற்று பண்ணார்ல, அதே ஆள்கிட்டே போயிருக்கானுங்க. அலெக்ஸ் போட்டிருக்காரு, மாலிக் போட்டிருந்தாரு. இவங்க அதான் நேத்து போட்டோ வந்துச்சே அவர் கூட, கரெக்டா? ஆமா ஆமா, பெருசு கூட. ஓஹோ, இல்லங்க இது வந்து எனக்கு புரியல. இது வந்து பார்த்தாலே தெரியுது பச்சையா. ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இரு. அவன் தாராளமா நடத்திட்டோம். அங்க அதிக கூட்டம், அங்க வந்துட்டு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதும் அங்க இருக்கட்டும். இவங்க என்னத்த காசை கொடுத்தே கூட்டிட்டு போவாங்க. அவன் போயிட்டு அசிங்கப்பட்டு வரட்டும், அவ்வளவுதான் விடு சாமி. அலெக்ஸ் அந்த அளவுக்கு எல்லாம் கலாநிதி மரம் மட்டும் இல்ல. புரியல, இது வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிருமே இது வாண்டடா பண்றாங்க. என்னதான் காசை கொடுத்து கூட்டு போனாலும் சாமி, அங்க வந்து எனக்கு புரியல, ஏன் சிஎம் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாருன்னு யோசிக்க முடிவு பண்ணிட்டாருல. இவனுக்கு ஒரு கதை கட்டுறானுங்கடா. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல ஆமா, இந்த பாயிண்ட மறந்துட்டா. ஏதோ நம்ம ஆடியோ இத மட்டும் பதில் சொல்லு. ஏப்ரல் மாசமே படத்தோட ஷூட்டிங் முடிச்சிருச்சுன்னு தானே சொன்னானுங்க. ஆனா இன்னமும் கொச்சியில எடுத்துட்டு இருக்கானா? அப்ப காரணம் என்ன? அப்படி இல்லடா, இல்ல அவன் பைத்தியண்டா, அவன் திரும்ப எடுப்பான்டா. அது விடுறா, யாரும் மத்த அது விடு. அது கிடையாது. என்னன்னா தலைவன் வந்து நமக்கு ஆப்போசிட்டா ஏதாவது சீன் எடுத்து வச்சிருப்பான். கடைசியில ரீஷூட் பண்றாங்க. அது உண்மைதான், ரீஷூட் பண்ணதெல்லாம். எப்படா ஆடியோ லான்ச்ல எப்படி இந்த வாட்டி முட்டி போட்டு 10 ரூபானா? இல்ல ஆல்ரெடி இங்க மண்டி போட்டு அடிச்சு சொல்றேன் என்னன்னா, சிஎம் வச்சே படம் பண்ணிருக்காங்க, பீஸ்ட் படம் அப்படின்னு சொல்லுவாரு பாரு தலைவர். பாத்துட்டு அது ஜெயிலர் ஆடியோ லான்ச்லயே சொல்லிட்டாங்க, இது 2 ஜெயிலருக்கே உப்பு போட்டேன். ஆனா ஒரு நிமிஷம் இல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாம் ரஜினி ஸ்பீச் வெயிட் பண்றீங்க, நான் ஒருத்தன் ஸ்பீச் வெயிட் பண்றேன். யாரு போன் பண்ணாலும் எடுப்பான்னு சொன்னானு.
அவனுக்கு தான் வெயிட் பண்றேன். அவனுக்கு அந்த சர்க்கார் பட ஆடியோ லான்ச்ல மூஞ்சி செத்து போயிருக்கும் பாரு அண்ணன் பேச பேச. ஒரே நிமிஷம், இப்ப இவனுங்க மலேசியா போயிட்டு கெத்து காமிக்கணுமா? வாய்ப்பே இல்ல ஷாமு. எப்படி அதே மாதிரி கோட் சூட்டா? ஆஹா, அது நிக்காது உடம்புல. இல்ல எனக்கு என்னன்னா, விஜய் சிஎம் தான் வந்து மலேசியா போனாரு அப்படின்னா நீங்க ஒரு சிங்கப்பூராச்சும் போக கூடாதா? திருப்பி அதே மலேசியாக்கே ஏன் போறீங்க? இவன் பாத்தியா ஐயா, ஐயா இங்க இருந்து அவர் மலேசியா போட்டோம் எங்க வேணா போட்டோம், அங்க அந்த ஸ்டேடியம் ஃபுல் ஆகுமா? அது என்னன்னா மலேசியாவுக்கு போனா ரஜினி கமல் போகும்போது அந்த இடத்துல பாதி கூட்டம் கூட வரல. பாத்தியா மலேசியா போனா அடுத்த எலெக்ஷன்ல அவனை ஒடுங்க, ரொம்ப பேசுற மாதிரி இருக்குது. வேற பேசலாம். யாரு இந்த இவனுங்க தூக்கி விடு. இல்லமாமே நடத்துறதே ஒரு குப்பாடி லஞ்சு வழக்கம் போல ஆகா ஆகான்னு பேச போறான். அதுக்கு போய் இவ்வளவு அது எப்பயா நடக்க போகுது இல்ல விடு. நாளைக்கு ரோகிணி தியேட்டர்ல நியாயமான விலையில முதல் முறையா டிக்கெட் விக்கிறாங்களாம், கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா விக்கிறாங்க. இல்லன்னா 200 ரூபாய்க்கு அப்படியே வாங்கினதா கேள்விப்பட்டேன் ஃப்ரெண்ட் எல்லாம். எப்படா டிக்கெட் ஓபன் பண்ணிட்டானா? இல்லையே, உனக்கு ஆஃப்லைன்ல தான் எங்கனாவது சொல்லி வச்சிருப்பாங்க. இல்ல யார் ஓபன்? ஆஃப்லைன் தான். ஆஃப்லைனா? என்னடா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிற? ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்னு சொல்றீங்க. ஆஃப்லைன்ல உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்ல முடியும். சொல்றாங்கன்னு தான் சொன்னேன், குடுக்கல இன்னும். ரோகிணியில 200 ரூபாய்க்கு டிக்கெட்னா எனக்கு ஒரு 10 டிக்கெட் வாங்கி கொடுங்க ப்ரோ, யாரா இருந்தாலும். ₹200 மேல டிக்கெட் பிரைஸ் இருந்துச்சுன்னா வந்து புகார் குடுத்துருவோம். நானே கம்முன்னு இருக்கேன். சேர்த்து குடுக்கறான்னு 440 ரூபா, அதனாலதான் காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. இல்ல அப்படி ஏசி வெளியே நம்ம பசங்களே வாங்கி விற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ இந்த தடவை. மேபி இல்லங்க, முதல்ல நடந்துட்டேதான் ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல நீங்களே வந்து மத்தவங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துன்னு நினைக்கிறேன். நீங்க டாபிக் வேற எதனா பேசலாம். நான் தேவையில்லாத பேசிட்டு இருக்கேன். இன்னொன்னு முதல்ல ஒரு நிமிஷம் ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு இந்த தியேட்டர் ஓனர் அந்த தியேட்டர் ஓனர் இப்ப ஏன் இப்ப சரி இங்க டிக்கெட் எப்படி சர்டிபிகேட் முதல்ல சொல்லலாம். 4 கையில யூடியூபர் அனுப்பிச்சிட்டு அது ஒரு பெரிய ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம். ஏ சர்டிபிகேட்னு இப்ப சொல்லும் போதே நம்மளுக்கு எவ்வளவு கான்ட்ரவர்சி இதுவாச்சு. ஏன்னா இங்க சிங்கிள் ஸ்கிரீன் வேற மாதிரி அலோவ் பண்ணுவாங்க, மல்டிபிளெக்ஸ் வேற மாதிரி அலோவ் பண்ணுவானுங்க. மல்டிபிளெக்ஸ்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. இது என்னைக்குமே வந்துட்டு தான் இது ஃபுல்லா சார்ட் அவுட் ஆகுறதும் கொஞ்சம் லேட் ஆகும். சும்மா வந்துட்டு தான் இது முதல்ல எந்த ஸ்டேட்ல இது பண்றாங்க, நம்மளது மட்டும் கேட்டுக்கணும் இது பண்ற மாதிரி. பார்ப்போம், மாறும், எல்லாம் மாறும், மாத்தலாம். அரே இருக்கேன் கார்த்தி ப்ரோ, கேக்குதா? என்ன தூங்கிட்டா நினைச்சு எழுப்புறீங்களா? இருக்காப்புல. ஆமா, இந்த இது அவங்க ஜாலியா ஃபன் பண்ணிருந்தாங்க. அவனுங்களுக்கு அட்டென்ஷன் வேணும். ஆடி மாசம் கல்யாணம் எதுவும் இல்ல, சரியா? அட்டென்ஷனுக்கு எங்க போய் என்னத்த கதறது, என்ன பண்றது, வெளிய வந்து தோல் மேல கை போட்டு போறாங்க சாம. ஆமா, உள்ளலாம் டிராமா தான் அடிச்சு பொறந்துட்டு டிராமா ஓர நாடக கம்பெனி தான் ஃபுல்லா நாடகம். அவனுங்க தான் இங்கதானுங்க வந்து ஸ்டாலின் போட்டோவை எடுக்க மாட்டேன்னு சொல்லி இன்னும் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கானுங்க லூசு பசங்க. அவனுங்க எல்லாம் தனி கிரகத்துல இருக்கிறானுங்க. இல்ல அது சப்போர்ட் பண்ணவரோட ஃபேன்ஸ் இல்ல, அப்படிதான் இருப்பாங்க. புரோக்கர் வேலை செஞ்சவரோட ஃபேன்ஸ் இல்ல, அப்படிதான் இருப்பாங்க. இல்ல பல புரோக்கர்கள் இருந்திருக்காங்க, அதுதான் ப்ரோ. அந்த பேனா வச்சு மிகப்பெரிய புரோக்கர். ஏன் ப்ரோ அந்த பேனா வச்சு போயிட்டு இதுல வச்சிட்டாங்க. பேனா வச்சு சுத்தட்டும். மகாபலிபுரத்துக்கு போயிடுச்சு. இல்ல இனிமே அண்ணங்கிட்ட சொல்லிட்டு பப்ளிக்ல எல்லாம் வைக்க கூடாது, உங்க வீட்டுக்குள்ள வேணா கொண்டு போய் வச்சுக்கோங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நியூசன்ஸ்னு யாராவது ஒருத்தர் கேஸ போட்டு விடுங்க. அந்த பேனா யாரோட காசுல வரும்? மக்களோட வரி பணமா? நம்ம காசு தான்.
நம்ம கஷ்டம். ஐயா அவனுக்கு வாழ்றதே நம்ம காசு தானே ஐயா. நீங்க அதான் 500 சவரத்துல ஒருத்தன் நகையை போட்டு டான்ஸ் ஆடுறான் பப்ளிக்ல. சப்பா இல்ல அறிவு அங்க கூட இப்போ ஏதோ ஒரு கலைஞர் ஏதோ கலரையும் கட்டிட்டு இருக்காங்க இப்ப மணிமண்டபம் மாதிரி. மணிமண்டபமா? இது பொருட்காட்சி மாதிரி. ஆமா ஆமா அது பொருட்காட்சி. அதான் சொல்றேனே, இவங்க காசுல இப்ப எங்க ஊர்ல இப்ப கோயம்புத்தூர் எடுத்துக்கங்க, செம்மொழி பொங்கலே ஊழல் பண்ணிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. இப்போ 40 கோடி ரூபாய்க்கு ஏதோ பண்ணிருக்கானுங்க. அது ஏதோ 250 crores ஏதோ கட்டினானுங்க. அதை அந்த பட்ஜெட்ல phase 1 தான் கட்டி முடிச்சானுங்க. அதுலயும் 40 கோடி ரூபாய் இன்னும் ஊழல் சொல்லிட்டு இன்னைக்குதான் போஸ்ட் போயிட்டு இருக்காது ஒரு பக்கம். ஸோ அதான் இன்னும் தோண்ட வந்துட்டே இருக்கும் போலயேன்னு தளபதி சொன்ன மாதிரிதான். பஸ்ஸுக்கெல்லாம் பர்மனெண்ட்டுக்கு பத்தியா காசு எவ்வளவு கேட்டிருக்கானுங்க போன ஆட்சியில? ஆமா ஆமா, அது இன்னைக்கு அந்த ஆம்னி பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாரும் அதான் அந்த தலைவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணிருந்தாங்க. அதை மடைமாற்றத்துக்கு தான் அவர் வந்துட்டாரு. பரந்தாமன் எக்ஸ் எம்எல்ஏ. யாரு? என்ன அது பரந்தாமன் இது இந்த அந்த சபரின்னு ஒருத்தர் செத்தார்ல. ஓகே. அந்த நியூஸ் எடுத்துக்கிட்டு பழனிக்கு மொட்டை போட்டாங்க. அந்த ஃபேமிலி தான் அவங்களே இது பண்ணிட்டாங்களே, அக்செப்ட் பண்ணிட்டாங்களே. இல்லையா? இல்ல அவங்க இல்ல அவங்களே அடாப்சி எல்லாம் ஓகேன்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணி தான் பாடி வாங்கிட்டாங்க. அப்புறம் அது நடந்திருக்க கூடாது. ஓகே ஃபைன், அது ஓகே. ஆனா நடந்ததும் உடனே ஆக்ஷன் எடுக்குது இல்லை இந்த கவர்மெண்ட். அட்லீஸ்ட் போன கவர்மெண்ட் நீங்க பல நாள் ஊற போட்டு 75 நாள் கழிச்சு வேற வழியே இல்லாம வெளியே பல விஷயத்த புதைச்சிட்டாங்க. வெளியே சில விஷயங்களுக்கு அது போற அவங்க இது ஏடிஎம்கே பீரியட்ல துப்பாக்கி சூடு பண்ணாங்களா தூத்துக்குடியில. அந்த அதுல இருந்த போலீஸுங்கெல்லாம் ப்ரொமோஷன் டிஎம்கே. அவரு அதுல மெயினான இருந்தவர் இங்க இது கொளத்தூர் தொகுதியிலேயே அவரு அங்கேயே போட்டாங்க. ப்ரோ இதெல்லாம் கூட விடுங்க. ஆனா எது காமெடினா இந்த ஒரு ஆளு விஜயனுங்கிற ஆளு ஜேர்னலிஸ்ட், இதுல புதிய தலைமுறை ஜேர்னலிஸ்ட் இப்போ விசாரணைக்கு இது பண்ணிருக்காங்க, புக் பண்ணிருக்காங்க. அவரு தொகுதி தான்ப்பா, அவரு கொளத்தூர் தொகுதி தான். பின்ன விசுவாசம் அதிகமா இருக்கும்ல. இல்ல கேக்குதா? கேக்குது ப்ரோ. இன்னைக்கு அந்த விஜயன் தலைமையில தான் உட்காந்துக்கிட்டு ரமேஷோட ஊழலை பத்தி பேசிட்டு இருந்தாங்க டிபேட்ல. எல்லாமே அதுதான் இல்லைங்க. இதுக்கெல்லாம் கனிமொழி அக்கா சத்தம் இது ட்வீட் போடுறாங்க. ஒரே நிமிஷம் கார்த்தி ப்ரோ, ரொம்பலாம் இல்ல, நீங்க கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி மார்ச் மாசம் போங்க, கரூர் சம்பவம் டைம் போங்க, செப்டம்பர். எத்தனை பேர் நம்ம ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. நமக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க நடுநிலையாளர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணி. ஏன் ஃபெலிக்ஸ் சார்லாம் நம்ம இதுல சேர்ற ஐடியாவே கிடையாது. அவர் இன்னைக்கு சேர்ந்ததுக்கு காரணமே டிஎம்கே தான். எவ்வளவு இல்லீகல் அரெஸ்ட், எவ்வளவு பேர் கருத்து. நம்ம பசங்க மேல எத்தனை பேர் மேல கேஸ் போட்டாங்க. நீ அது போறல்ல இப்போ இது அப்பெல்லாம் தெரியல. அப்பெல்லாம் இந்த பிரஸ் கிளப் எல்லாம் மூடிக்கிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு இன்னும் கொடியை தூக்கிட்டு வரானுங்க. கோமணத்தை கழட்டி கொடி குச்சியில சுத்திட்டு தூக்கிட்டு வரானுங்க. அண்ணா யூனிவர்சிட்டில ஒரு நிமிஷம் போன் மட்டும் தானே வாங்கிருக்காங்க. ஏங்க அது நியாயமான விசாரணை தானே. நீங்க அதுல இதாகுது என்ன சொல்றது, அதிகமா கான்டாக்ட் பண்ணியிருக்காரு இவர். அந்த டைம்ல இந்த குதிரை பேரம் நடந்துட்டு இருந்த டைமும் அவர்கிட்ட பேசின டைமும் அதிகமா இருக்கு, கோரிலேட் ஆகுதுன்னு சொல்லி சந்தேகத்தின் அடிப்படையில விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. அது போக வேண்டியது ஒரு கடமை. போன் மட்டும் தானே ப்ரோ வாங்கிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள போடலையா? அதுக்கே அது ஃபோரன்சிக் அனுப்பியிருக்காங்க அந்த டெஸ்டிங். அது அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பொண்ணோட இது எஃப்ஐஆர் லீக் ஆன போது நீங்க கிட்டத்தட்ட ஒரு 20 ஜேர்னலிஸ்டோட போனை புடுங்குனீங்கல்ல. அப்போ இந்த மாதிரியா கதறிட்டு இருந்தீங்க. அது பிரஸ் கிளப் ரிலீஸ் பண்ணிச்சா? அதுதான் கரெக்ட். இல்ல அது கூட அது ஒரு இஷ்யூ, சரியா? அது வேற இஷ்யூ, இது வேற இஷ்யூ. அது என்னன்னா அந்த ஒரு தனி மனிதருக்கு நடந்த ஒரு விஷயம், அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம். அது நம்ம பிகர் ஸ்கேல்ல வச்சு பார்க்கும்போது அது எல்லாரையும் அது பாதிக்குதுன்னா எல்லாரையும். இல்ல நான் அதை தப்பா சொல்லல. ஆனா இது மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சியவே கமுக்குற அளவுக்கு போற ஒரு பிரச்சனை, புரியுதா?
இதுல கோடி பேர் இன்வால்வ் ஆமா ஆமா ஆயிருக்காங்க. புரியுது அதுல புரியுது ஒரு புரியுது பொண்ணு புரியுது. இன்வால்வ் ஆயிருந்தாலும் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா அது அதோட ரொம்ப இது இம்பார்ட்டன்ட். அதுவும் இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஆனா அதான் நான் சொல்றேன், அதுக்கே வந்து நீங்க அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணீங்க. ஒரு ஆட்சியவே கமுக்குற அளவுக்கு நீங்க போறீங்கன்னா, ஒரே ஒரு பொண்ணு இன்வால்வ், அந்த பொண்ணோட இதெல்லாம் லீக் பண்ணி என்னென்ன பண்ணீங்க. அதுக்கே நீங்க இல்ல அவ்வளவு ப்ரோ, தூரம் போகும்போது இதுல ஒரு இதுல ஆட்சியவே என்ன கவுக்கிறதுக்கு நீங்க ஹைலைட்னா போகும்போது என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? ஹரி ப்ரோ, இதுல என்ன இல்ல ஹைலைட்னா ப்ரூஃப் எந்த இல்லாம நியூஸ்காரும் வந்து விஜய் அரெஸ்ட் பண்ண போறாங்க? இல்ல இப்போ ப்ரூஃப் இல்லாம வந்து கூப்பிட்டு விசாரிப்பாங்களா? இல்ல இவ்வளவு நாள் வந்து அந்த பிரச்சனை போகுது, கிட்டத்தட்ட ஒரு மாசமா போயிட்டு இருக்கு. என்ன நீ பேசுன இல்ல நீ வந்து ஏதாவது இதுன்னா நீ அதை வந்து பப்ளிக் ஃபோரம்ல போட்டிருக்கலாமே, ட்வீட்டாவே போட்டிருக்கலாமே. நீ எதுவுமே பண்ணாம நீ சைலண்டா கமுக்கமா இருந்துகிட்டு நீ நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு எவ்வளவு பேர் இது என்ன வந்து புதுசா இந்த நமக்கு? இது என்ன புதுசாவா உள்ளுக்குள்ள நாங்க ஊப்பியாவே பண்றோம்? வாழ்ந்துட்டு இருக்கானுங்க பாத்தியா? ஹரி ஆமா. ப்ரோ, இதுல என்னன்னா விஜயனே சொல்லுங்க. அவன் எதுவுமே ட்வீட் போடல, விஜயனே எதுவுமே பேசல. ஆனா அவனுக்கு ஆதரவா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. புதிய அவங்க தலைமுறையை பேசுறவங்க கண்டிப்பா எல்லாம் யாருன்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க ப்ரோ, அவ்வளவுதான். ஆமா, பார்த்தாலே என்ன தெரியும். அரசியல் நடக்குதுன்றது உங்களுக்கு அதுலயே தெரிஞ்சிடும். இல்ல ஹரி ப்ரோ, இல்ல இதுல ராஜா என்ன ப்ரோ, இன்னைக்கு டிபேட் டாபிக் என்னன்னா ரமேஷ் பண்ண ஊழல் என்னன்னு சொல்லி டிபேட் டாபிக்க போட்டு ரேஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. அவனும் சேர்ந்து ரேஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், இருக்கிற வன்மத்தெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கான். விடுங்க, அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்றாங்க. 5 வருஷத்துக்கு அதுதான் ப்ரோ பண்ண முடியும். இல்ல வேற ஒண்ணும் பண்ண இவங்க முடியாது. இவங்க என்ன தெரியுமா ட்ரை இல்ல பண்றாங்க ஹரிஷ் ப்ரோ, முன்ன நம்ம மாதிரி. கொஞ்சம் அடக்கணும் ஹரிஷ் ப்ரோ. இல்லங்க அது ரொம்ப ஓவரா வேண்டாம். ஆடுறாங்க இல்ல தயவு வேண்டாம், செய்து. அது தேவையில்லை. ஏன்னு சொல்லிட்டா இவனுங்க இதை விட அதிகமா பண்ணப்பவே மக்கள் அதை இவங்களோட ஒரிஜினல் ஷேடெல்லாம் தெரிஞ்சுதான் கூப்புல குறை வச்சிருக்காங்க. இவனுங்க பண்ணட்டுங்கிறேன்னா மக்களுக்கு ஏற்கனவே இவனுங்க தெரிஞ்சதுனாலதான் பண்ண இவனுங்களை இவனுங்க தோக்கடிச்சது. ஃபேஸ் தான் ரிவீல் இப்போ ஆகும். இப்போ இவனுங்களோட டிபேட் கலர் சொல்லல, தான் தெரியும். டிபேட் சொல்லல, நியூஸ்ல கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணி நிறைய விஷயம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ப்ரோ, அத சொல்றேன். அது அப்படிதான் பண்ணுவாங்க. மக்கள் ஐயா எல்லாம் அது நியூஸ மக்களுக்கு நம்புறதே தெரியும் விட்டுட்டாங்க. இல்லையா? நம்ம எல்லாம் எதுக்கு ஐயா இருக்கிறோம்? நம்ம எல்லாம் வந்து அதை உண்மையே போடுவோம், இல்ல அவ்வளவுதான். ராஜா ப்ரோ, மீடியா ஆக்சுவலா நமக்கு சப்போர்ட் இல்லன்றது எலெக்ஷனுக்கு முன்னாடில இருந்தே தெரிஞ்சு போச்சு. மீடியாஸ் நமக்கு சப்போர்ட் ஹரி கிடையாது. ப்ரோ, என் அதை பர்ஸ்பெக்டிவ் மீறிதான் நம்ம இந்த அளவுக்கு வந்து நின்னுட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் போட்ட ட்வீட், நம்ம எல்லாம் போட்ட அந்த இது எப்படி சொல்றது, அந்த உண்மையான செய்திகளை நம்பிதான் வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறோம். அதனால நீங்க மீடியால போறதெல்லாம் பெருசா இது பண்ணிக்காதீங்க, விட்டுருங்க அதை. இல்ல மீடியா வந்து மக்கள் நம்புறதை இப்ப விட்டு ரொம்ப மீடியா நாள் ஆயிடுச்சு. நம்பல ப்ரோ. அவ்வளவுதான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இன்னி நியூஸா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா பாக்குறாங்க விழுந்து கண்டிப்பா பாக்குறாங்க. போன் யூஸ் பண்ணவே தெரியாது, போன் யூஸ் பண்றது தெரியாது. சோ இது ரொம்ப ஓவர் டேக் பண்ணி காமிக்கிறாங்க. 5 வருஷம் தொடர்ந்து அப்படிதான் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி இந்த கவர்மெண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கோம். அவனுங்க விட்டு போகும்போது சூறையாடிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும். சரியா? அவ்வளவுதான். இருக்கிறத ஸ்டெபிலைஸ் பண்ணி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ற பீரியட்ல இருக்கும். அடிக்கடி இந்த மணி ஜேர்னலிஸ்ட் அவர் சொல்லுவாரு, இது ஹனிமூன் பீரியட் 6 மாசமாவது கொடுக்கணும், இவங்க புது கவர்மெண்ட் எல்லாருமே புதுசுங்கிறதுனால ஒரு 1 இயராவது கொடுக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு வந்துட்டு இவங்க இந்த 10 நாள்ல வந்துட்டு நடக்கிறது, 60 நாள் நடந்ததெல்லாம் வந்துட்டு எடுத்து பேசுறது தவறுன்னு அவர் சொல்லுவாரு. அது ஆக்சுவலா உண்மைதான். நீங்க ஃபர்ஸ்ட் அது என்ன சொல்றது, நமக்கு அந்த வில் இருக்கு. தளபதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதை செய்யணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இஸ் வெரி நல்லது செய்யணும்ன்ற வில் இருக்கு. மாதிரி சூறையாடிட்டு கொடுத்துட்டு போயிட்டானுங்க. ஆமா, அது வந்து அவர் பொறுமையா தனியால எல்லாத்தையும் எதை ஹேண்டில் பண்ண முடியுமோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எந்த ஒர்க்கு மோஸ்ட் ப்ரையாரிட்டின்னு வச்சு அந்த ஆர்டர்ல தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஸ்டேட் ரன்ங்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. மக்கள் வந்து அவருக்கு வந்து அந்த கிரெடிபிலிட்டி இருக்கு, அதை நம்பி கொடுத்துருக்காங்க. அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல அவர் இருக்காரு. அவருக்கு துணையா நம்மள நிக்கிறோம். ஸோ இதெல்லாம் மீறி அவனுங்க வந்து நம்மளை மீறி வந்து ஒரு நியூஸ் சேனல்ல வந்து பார்த்து பயப்படுற அளவுக்கு நம்ம ஆட்சி இல்லை சோஃபார். ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி அசால்ட்டா ஒதுக்கிட்டு போக கூடாது. இல்ல ஒரே நிமிஷம் கத்தி ப்ரோ, அதுக்காக நீங்க சொன்னது கரெக்ட். அதுக்காக நம்ம அதை முழுசா அறவே ஒதுக்கிட்டு போயிடணும், கண்டுக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஒரு கண்ணு வச்சுக்கிறது வந்து நல்லதுதான், ஏத்துக்கணும். அதுதான் ஹெல்தியான கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட் ஏத்துக்கும், அது கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும் பட்சத்துல ஏத்துக்கும். அவதூறு பரப்பி சொல்றேன். ஆனா இங்க ரொம்ப அதுதான் இல்ல ஓவர் ஹைப் பண்றாங்க. அதான் சொல்லிட்டு அப்படி ஏங்க வேற என்னங்க கண்டென்ட் இருக்கு? நீங்க வந்து ஊழல்லாம் அழிச்சு விட்டீங்க, நல்ல வீடு எடுத்துட்டு இருக்கீங்க போற பக்கம். உங்களை நான் எப்படிதான் அடிக்கிறதுப்பா? என்னதான் பேசுவேன்? நான் எதுவுமே பேசாம நான் டிவி ரன் பண்ணோன்னே எப்படி ஷோ ரன் பண்ணுவேன்? நீங்க இன்னைக்கு ஆளுங்கட்சி அடிச்சாதான் அது என்டர்டைன்மெண்ட். டிஆர்பின்னு ஒண்ணு இருக்கு, அவனுக்கு பிசினஸ்னு ஒண்ணு இருக்குங்க. நியூஸ் சேனல்ல வந்து நீங்க வெறும் அவன சர்வீஸா பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் அந்த காலம்.
இப்ப பண்றவனுக்கு எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் தான். அவனுக்கு வந்து டிஆர்பியை தாண்டணும்னு பாக்குறான். அவன் வந்து சீரியல் அதற்குள்ள சண்டை போடணும் அவன். சோ அதெல்லாம் இருக்குல்ல. அப்படிதான் பண்ணுவானுங்க. இது என்ன நம்ம என்ன அதான் சொல்றோமே, நம்ம அவ்வளவு வீக் பொசிஷன்ல இல்ல. ஆனா விழுகும் நீங்க ஆகஸ்ட் மாசம் வெயிட் பண்றேன். கண்டிப்பா நடக்கும். இது கூடணும். அவங்க அங்க போய் என்ன முடிக்கிறாங்க நான் பார்த்தே ஆகணும். அப்ப பாத்துக்கலாம். ஐயா இப்போ நம்மளது நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, மத்தவங்க எல்லாருமே புதுசு. ஆனா நல்லது செய்யணும்ன்ற வந்து எண்ணம் இருக்குது, நல்லது செய்யறாங்க. இந்த இப்போ 60 நாள்ல செஞ்சதை கூட கடைசி 5 வருஷத்துல எவனும் செய்யல. நம்ம மேல வந்து ஃபுல்லா வந்து நெகட்டிவிட்டிஸ் எப்படியாவது கிரியேட் பண்ணணும்னு தான் பாப்பானுங்க. அதுக்காக தான் அவங்க அரசியல் பண்றானுங்க, எதிர்கட்சியா இருக்கிறானுங்க. இந்த ஸ்டாலின் சொன்னார்ல அங்கிள், ஏன்னா அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோம் அப்படின்னாருல, அந்த அவியலா அவங்க பண்ணினுங்கிறாங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம உண்மையை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் உண்மையை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம். கட்சியில இருந்தும் வந்து யாருன்னா தவறு செஞ்சா உடனே தூக்குறாங்க, உடனே அரெஸ்ட் பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்கல்ல. இத கூட வந்து போன ஆட்சியில எவனும் செய்யல. வெளியே வராம பாத்துக்கிட்டாங்க கார்த்தி ப்ரோ. ஆமா, அந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க கண்ட்ரோல்ல. இப்பயுமே வந்துட்டு அந்த இவங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா, இவனுக்கு ஏன் தெரியுமா இப்படி என்ன சொல்றது சுடுபட்ட பன்னிக்குட்டி மாதிரி ஏன் கத்துறானுங்கன்னா, அவனுங்களுக்கு அந்த தோல்வியை வந்து ஏத்துக்க முடியல. அது இவனுங்களுக்கு தோல்வி புதுசு கிடையாது, கூப்பிட உட்காருது. அது நம்ம கிட்ட தோத்தானுங்க பாருங்க, தோத்தது. ஆமா, அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற வசூல் பண்ற இடத்துல எல்லாம் கை வைக்கிறா போல. இப்ப நிறைய டெண்டருங்க விட்டுருக்கா போல. ஆமா ஆமா, அதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து இதுதானே, அவங்க காசு வாங்கி ஆமா அதுவும் செருப்படி வாங்கிட்டு வந்தானுங்க. காசு வாங்கிட்டு டெண்டர் போட்டதெல்லாம் இப்போ டெண்டர் காசு வாங்கினவனுங்க எல்லாம் இப்போ வந்து அவனுங்களை தானே கழுத்து பிடிப்பானுங்க, கேன்சல் பண்ணி விட்டா. அப்படிதான் இருப்பானுங்க. ஆமா, இப்ப வந்து இது ஏடிஎம்கே வந்திருந்தா அவங்க கொஞ்சம் காசு வாங்கின்னு இருந்திருப்பாங்க. இவங்க வந்து இவங்க ஊழல் 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 மாத்தி மாத்தி வந்து கையை காட்டின்னு ஜாலியா இருந்திருப்பாங்க. மனுஷன் வந்து கை வச்ச உடனே அடுத்த வாட்டி சும்மா ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கலாம். வேற எவனா ஆட்சிக்கு வந்தாலுமே எவனா இதெல்லாம் போய் கமிஷன், அதான் கமிஷன் போய் கேட்டானா 5 வருஷத்துல மக்களை பழக்கி விட்டுக்கிறதுனால மக்கள் வந்து கேள்வி கேட்கும். அதெல்லாமே வந்து அவனுங்களுக்கு பேக் ஃபயர் தானே. இவரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்சிக்கு நல்ல பேர் எடுக்கணும், நான் நல்ல பேர் எடுக்கணும்னு அப்படிலாம்